என் பேர் பால் இல்லை சச்சின். இந்த மாதிரி டைலாக்லாம் இன்னுமே மைண்டுக்குள்ளே இருக்குது. படம் வந்து 2005 வந்துச்சு. இப்போ வந்து 2025, 20 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க சச்சின் மூவியை. படத்தோட ரிவ்யூவான்னு கேட்டால் அதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கும். படத்தை பற்றி பார்ப்போம், ஜஸ்ட் ஓவரால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இனிமேல் வந்து அந்த சச்சின் ஷாலினி அந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது 2025லையும். படம் வந்து ஹவுஸ்ஃபுல் தான். நான் வந்து பெங்களூரில் பார்த்தேன். பெங்களூர்லேயுமே ஹவுஸ்ஃபுல்லு. தமிழ்நாட்டில் எப்படி ஒரு தேட்டர் செலிப்ரேஷன் இருக்குமோ, எப்படி சாங்லாம் போட்டால் பாப்பர்லாம் வெடிச்சு முன்னால் போய் டான்ஸ் ஆடுவாங்களோ, அதே செலிப்ரேஷன் வந்து பெங்களூர்லேயும் இருந்துச்சு. முன்னாடி வந்து கில்லி ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கில்லி வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் எல்லாருக்கிட்டையுமே போய் சேர்ந்த படம். நல்லா ஒரு கமர்ஷியலாக கிராண்டாக ஸ்ப்ரெட்டான படம் கில்லி. ஆனால் சச்சின் வந்து அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. ஆனால் பெரியவங்களுக்குலாம் லைட்டாக டம்பாக தான் இருந்துச்சு படம். பட் இப்போ வந்து ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறாங்க. பார்க்க வந்து நல்லாயிருக்கு. படம் வந்து 2005 ரிலீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தால ஜான் மகேந்திரன் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டிஎஸ்பி மியூசிக். படத்துலேருந்து ஒரு பாட்டை கூட நம்மளோட பிளேலிஸ்ட்லேருந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. எல்லா பாட்டுமே சும்மா நச்சுன்னு இருக்கும். அதுவும் விஜயோட வாய்ஸில் வாடி வாடி கைப்பாடாத சிடிலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணேன். அது என்னென்னா, இப்போ ரீசெண்ட் டேஸாக நமக்கு சில படங்கள் நம்ம பார்த்துட்டே வரோம். எக்ஸாம்பிள் நீங்கள் கைதி எடுத்துக்கோங்களேன். கைதி பார்த்திங்கன்னா ஒரு நாள் நைட்டில் என்ன நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. ரீசெண்டாக கூட லாஸ்ட் வீக் வந்து ஒரு இந்த மூவி வந்துச்சு 10 hours அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற ஒரு கதை. இந்த மாதிரி நிறையா மூவிஸ் வந்துட்டே இருக்குது. இங்கே ஆரம்பித்து இங்கே முடிகிறது, ஒரு நாள் நைட் நடக்கிறது, ஒரு நாள் காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே நடந்து முடிகிறது. அந்த மாதிரி ஒரு நாளை பேஸ் பண்ணியே வருது. இந்த சச்சினில் நான் என்ன நோட் பண்ணேன்னா, படம் வந்து ஒரு நாள் நடக்கிற சீனு அடுத்த சீன் பார்த்திங்கன்னா அதே நாளில் நடக்கவே நடக்காது. இதான் நான் கண்டுபிடிச்சது. படத்தில் 98% வந்து அந்த மாதிரி எந்த சீனுமே இல்லை. ஒரே நாளில் நடக்கிற சீன்ஸ். ஒரு சீன் நடக்குதா, நீங்கள் அடுத்த சீனே பார்ப்பீங்க, அதே கேரக்டரு அதே லொக்கேஷன் கூட பார்க்கலாம். ஆனால் அது வந்து வேறு நாளில் நடக்குது. நான் சின்ன வயசில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் வந்து நான் அப்போது தேட்டரில் பார்க்கல, வீட்டில் வந்து காமெடி கிளிப்ஸ்லாம் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சிடி, அப்போல்லாம் டிவிடியில் நம்ம சிடி வாங்கி போட்டு பார்ப்போம்ல, அப்போ தான் வந்து இந்த சச்சினை வந்து ஃபுல் படத்தையும் பார்த்தேன். அதுக்கு முன்னால் வந்து இந்த மாதிரி காமெடி கிளிப்ஸு சீன்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்தேன். படம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது, அப்போ நம்ம ஒரு 70-80% படத்தை வந்துட்டு இந்த மாதிரி காமெடி கிளிப்ஸ் மூலியமாவோ இந்த சீன்ஸ் மூலியமாவோ நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா படத்தில் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஹியூமரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். 2-3 சீன் வந்து லவ்வை பேஸ் பண்ணியிருக்கும். இன்னொரு 2-3 சீன் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லைட்டாக சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது, நம்ம சீனாக பார்த்து படம் ஃபுல் படத்தையும் பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சச்சின் படத்தில் ஸ்க்ரீன் பிளே நமக்கு அப்படி தான் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக வந்து காலேஜில் நடக்கிறது தான், ஓகேவா? ஆனால் காலேஜ் கேம்பஸ்ன்ற ஒரு விஷயத்தை தான் அப்பப்போ அப்படியே பேக்ரவுண்டில் நிறைய பேர் புக்கை வச்சு நடந்து போவாங்க, பேக்கை போட்டு நடந்து போவாங்க, பெல் அடிக்கிற சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி தான் என்விரான்மெண்ட்டை வச்சுப்பாங்களே தவிர ஒரு சீன் கூட வந்து கிளாஸ் ரூமில் இருக்காங்க, காலேஜ் ரிலேட்டடாக இந்த ப்ரொஃபஸரு, மேனேஜ்மெண்ட்டு, காலேஜ் என்ட்ரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. காலேஜ் என்விரான்மெண்ட்னா எப்படி இருக்கும் அது மட்டும்தான் படத்தில் இருக்கும். நம்மளே அடாப்ட் ஆகிக்கணும், ஓகே இதெல்லாம் காலேஜ்குள்ளே தான் நடக்குது அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, படம் ஃபுல்லாக வந்து புகை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து நம்பணும், அது வந்து ஊட்டி குன்னூரில் நடக்குது, ஒரு காலேஜ் கேம்பஸ்குள்ளே தான் இருக்குது, இவங்க 2 பேர் காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதை வந்து படம் ஃபுல்லாக நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க 2005. இது வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா என்ன சிம்பிள், இதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் தோணும். ஆனால் படம் ஃபுல்லாக நம்மளை நம்ப வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் டு எண்டிங்கு. நான் பார்த்துட்ருக்கேன், இதெல்லாம் நோட் பண்ணிருக்கேன். பின்னால் வந்து ஒருத்தர் வந்து மேபி ஃபஸ்ட் டைம் படம் பார்க்குறாரா என்னன்னு தெரில, அதுக்குள்ளேயே காலேஜ் முடிச்சிட்டாங்க, அதுக்குள்ளேயே 3-4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ தான் எனக்கான ஆன்சர் நான் எனக்குள்ளே சொல்லிட்டேன், ஆமாம் இதெல்லாம் நெக்ஸ்ட் டே இதெல்லாம் நடக்குது, அந்த கண்டினியூட்டி இல்லைல்ல. ஸோ வந்து இன்டெரக்டாக சொல்லிடுறாங்க அதுக்குள்ளே 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் படம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லினியராக தான் போகும். ஆனால் கட் அடுத்தடுத்து தேவையானது மட்டும் உள்ளே வச்ச மாதிரி இருக்கும். சரி, இப்போ வந்து சச்சின் அந்த கேரக்டரை டிசைன் பண்ண விதமே வந்துட்டு ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர், எதை பற்றியுமே வருத்தப்படாத ஒரு கேரக்டர். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஷாலினி. இப்போ பார்த்தா டக்குன்னு டெம்பர் ஆகிற கேரக்டர். 2 பேத்துக்குள்ளே நடக்கிற வந்து ஒரு லவ் வந்து சூப்பராக வந்து வெளியே ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு சேர்த்துருப்பாங்க. அதுவும் விஜய்லாம் செம்ம க்யூட்டாக இருப்பார். அந்த குழந்தை கூட சொல்லுமே உங்கள் ஸ்மைல் க்யூட்டாக இருக்குன்னு. அதெல்லாம் தேட்டரில் வந்து இப்போவுமே வந்துட்டு பிளாஸ்ட்டு தான். என்ன லாஸ்ட்டில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு டைலாக் இருக்கும், ஷாலினியை விட்டு பிரிஞ்சு போகும்போது,
இப்போ கூட ஷாலினி நான் உன்னை ஜஸ்ட்டு பார்த்து போல தான் நினச்சேன், ஆனால் என்னன்னு தெரில லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது விஜய் வந்து அவ்வளோ கேஷுவலாக சூப்பராக நடிச்சிருப்பார். அதுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப அழுது ரொம்ப உருகி அப்போல்லாம் இல்லை, கேஷுவலாக சும்மா சொல்லிட்டு போவார் லைட்டாக கண்ணு கலங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் ஆடியன்ஸுக்கெலாம் ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆயிடும். அவர் அழுதுருந்தா கூட அவ்வளோ ஆயிருக்குமான்னு தெரியாது, ஆனால் அழுகையை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு இது பேசியிருப்பார்ல. ஸோ அந்த கேரக்டரைசேஷன் வந்து அது டிசைன் பண்ண விதம் அப்படி. ஏன்னா எப்போவுமே ஜாலியாக இருக்கிற கேரக்டர் லைட்டாக அதுக்கு அந்த கேரக்டருக்கு வந்து கண்ணு கலங்குற மாதிரி நடந்துச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக நம்மளோட வைகை புயல் வடிவேலு, அவரை வந்து இப்போ வர படங்களில் வந்து என்ன இவர் இப்படி தான் பண்ணுவாரா, இவருக்கு என்ன காமெடியாக வரமாட்டேங்குதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி படத்தை போட்டு காமிச்சிட்டிங்கன்னா சரியாயிடும். அதில் வந்து அவரோட ரோல் வந்து இல்லாமல் படம் இல்லை. ஸோ ஓவரால் வந்து எல்லா கேரக்டருமே அவங்களோட வேலையை கரெக்டாக பார்த்துருப்பாங்க. நீங்கள் எப்போ சச்சின் மூவி பார்த்தீங்க? சச்சின் மூவி பார்த்து உங்களுக்கு எது பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் உங்கள் மைண்டில் இருக்குது அப்படின்னா எதை சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரிவ்யூலாம் இல்லை, ஜஸ்ட் மூவி போய் பார்த்தா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படி. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஏதாவது படத்தோட ரிவ்யூவோ இல்லை பாட்டை பற்றி பேசணுன்னாலும் கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக கொண்டு வருவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye from Aegis.